என்னாச்சுமா? என்னாச்சுமா? இங்க பாருமா, என்னாச்சுமா? சரவணா, என்னமா இதுக்கே உட்காண்டா எப்படி? இன்னும் முடியலமா, இன்னும் முடியல. மா, இவளை பத்தி இப்ப கூட ஒரு உண்மையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ராஜமா, மாமா, தீபாவளிக்கு முதல் நாள் நீங்க எல்லாம் கிச்சன்ல சினிமா பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா. நான் கூட தண்ணி குடிக்க வந்தேன். மீனா கூட மயில் வயசை பத்தி சந்தேகமா கேட்டு இருந்துச்சுல? ஆமா மாமா, என்னமோ கேட்ட மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. இவ படபடப்பா என்னென்னமோ சொல்லி உங்க எல்லாரையும் சமாளிச்சா. நீ அடுத்த விஷயத்தை பார்க்க போயிட்ட. நான் தான் இவ புருஷன் இல்ல, மேடமோட குணம் தெரிஞ்சதுனால இவ படபடப்ப சாதாரணமா என்னால எடுத்துக்கவே முடியல. இவ வயசு விஷயத்துல ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்றான்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு. என்னோட சந்தேகத்தை நான் அப்பவே சரி பண்ணும்ல, அதுக்குதான் போய் இவகிட்ட ஆதார் கார்டு கொடுமான்னு கேட்டேன். கேடி ஃப்ராடு, கொடுக்கவே இல்லையே. கொடுக்கல, மறுபடியும் எப்போ போல சாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இவளை பிடிக்க இவ வழியில் தானே நம்மளும் போகணும். அதான் தீபாவளி அன்னைக்கு உங்க எல்லார்கிட்டயுமே மக்கள் தொகை கணக்கெடுக்க வராங்க, ஆதார் கார்டு கொடுங்கன்னு கேட்டேனே. கேட்டனா? நீங்க எல்லாரும் எடுத்து கொடுத்தீங்க, ஆனா ஒருத்தி மட்டும் கொடுக்கவே இல்ல. நிக்கால இவ கொடுக்கவே இல்லையே. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு இவகிட்ட இருந்து வாங்கலாம் முடியாதுன்னு. சரி, இவகிட்ட தானே வாங்க முடியாது, இவங்க அப்பா கிட்ட போய் வாங்கலான்னு அவங்க அப்பா கிட்டயும் போனேன். அதுவும் அவங்க அப்பா கிட்ட அவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியுமா? முடியாது. மாமா மாமா, இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், ரெசார்ட் புக் பண்ணா ஆதார் கார்டு தேவைப்படுது கொடுங்கன்னு கேட்டேன். அந்த மனுஷன் நம்பி கொடுத்தாப்ல. அந்த ஆதார் கார்டை எடுத்துட்டு போய் பார்த்தா, அம்மா அந்த ஆதார் கார்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு, இவங்க வீட்டுல சொன்ன மாதிரி இவ சொன்ன மாதிரி என்ன விட இவ 2 வயசு சின்னவ கிடையாது, என்ன விட இவ 2 வயசு பெரியவ. வயசை மறைச்சு படிப்பை மறைச்சு நம்மள போய் சொல்லி ஏமாத்தி அவங்க குடும்பம் ஏன் தலையில கட்டி வச்சிட்டாங்கப்பா, ஏன் தலையில கட்டி வச்சிட்டாங்க இவள. என்னை விட இவ பெரியவளாவே இருக்கட்டுமா, ஸ்கூலுக்கு போய் படிக்காதவளாவே இருக்கட்டும்பா.